வைகோ எஃகு கேடயம் அதை எதையும் தாங்கினாலும் அப்படி தாங்குமா. ஆனால் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சொம்பு ரொம்ப அடி வாங்கி போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏகப்பட்டது, இங்கிட்டு போனாலும் நான் தான், இங்கிட்டு போனாலும் நான் தான் சொல்லி வயசான காலத்தில் அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு. தராசியான்னு சொன்னார், பேசாமல் அவரே போய் தாவேக்கால சேர்ந்துட வேண்டியதானே, எதுக்கு மதிமுகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தராசியா மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில் சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேக்கா கூட அமைச்சரவையில் நாங்கள் சேர்ந்ததுனாலேயே அது கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நாங்கள் திமுகவும் தாவேக்காவும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே நிரந்தரமாக திமுக பாஜக எதிர்ப்புன்னு சொல்லுது. தாவேக்காவும் தன்னோட கொள்கை எதிரி பாஜக எதிர்க்கும் போது எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கணும். ஆனாலும் இப்போ நாங்கள் அமைச்சரவையில் ஈடுபட்டதுனாலேயே நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துட்டோங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை வைகோ அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இவர் இப்படி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க. அடாடா, அவர் மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் யாருமே கிடையாதுங்க. அது ஒரு சிரிப்பா, அது ஒரு நக்கலா ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு வெள்ளந்தித்தனமா, அதாவது அவர் பேச்சு எல்லாமே சரியில்லாமல் போச்சு. வயசு ஆக ஆக அவர் போச்சு. அவர் என்ன சொல்றாரு, நல்ல ஒரு திருமாவளவன் இப்படி சொல்றாருங்க, கூட்டணியில் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது, இதுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது அவ்வளவுதான் பேசுறாரு. அதாவது அந்த கேள்வி பேச்சுல ஒரு நக்கல் நையாண்டி. மாணிக்க தாகூர்னு ஒருத்தர் காங்கிரஸுக்கு புதுசாக வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அமைச்சர்கள் இடம்பெற்றாலே திமுக தாவேக்கா கூட தான் நம்ம கூட்டணியில் இருக்கோம், இது வார்த்தை விளையாட்டு கிடையாது, விஜய் டிவியில் சன் டிவியில் நடக்கிற வார்த்தை விளையாட்டு கிடையாதுன்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அதை திருமாவளவன் சொன்ன கருத்து என்ன, கூட்டணியில் இருக்க அமைச்சர்கள் இருக்கும். அன்னைக்கு கூட்டணி கட்சிகள் கூட்டம் போட்டாலும் அதுக்கு எந்த முடிவு எடுக்கலை, அதை வச்சு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு உடனே மாணிக்க தாகூர் ஒரு கருத்து சொல்றாரு, இவர் வைகோ எஃகு கேடயம் அதை எதையும் தாங்கினாலும் அப்படி தாங்குமா. ஆனால் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சொம்பு ரொம்ப அடி வாங்கி போச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏகப்பட்டது, இங்கிட்டு போனாலும் நான் தான், இங்கிட்டு போனாலும் நான் தான் சொல்லி வயசான காலத்தில் அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு. தராசியான்னு சொன்னார், பேசாமல் அவரே போய் தாவேக்கால சேர்ந்துட வேண்டியதானே, எதுக்கு மதிமுகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தராசியா மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த நிலைமை தான் பாவம். வைகோ அவர்கள் பேச்சு சிரிப்பும் பார்த்தா, அதாவது ஒரு வலுக்கட்டாயமான ஒரு சிரிப்பு, வலுக்கட்டாயமான ஒரு பேச்சு. என்ன வயசு ஆச்சு, சரி நீ அவர் காலம் போச்சு, அவருக்குன்னு ஒரு இதாக இருந்தாங்க ஆளுங்க, எல்லாம் யாருமே இல்லை, அவங்க மகன் மட்டும்தான் இப்போ கட்சியில் இருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. வணக்கம்.